11.19% growth சாத்தியமாகியிருக்கு. தமிழ்நாட்டில் எந்த குடும்பத்தை எடுத்துக்கிட்டாலும் அவங்கள ஒருத்தராவது நம்ம அரசோட திட்டங்களில் பயனடைஞ்சிருப்பாங்க. அதனால தான் ஆட்சிக்கு ஆதரவான மனநிலையில் மக்களை இன்றைக்கு நாங்கள் சந்திக்கிறோம். தமிழ்நாட்டோட இந்த வளர்ச்சியும் தனித்துவமும் உண்மையான வளர்ச்சி அரசியல்னு என்னன்னு இந்தியாவோட மற்ற மாநிலங்களுக்கு காமிக்கிற செயல்பாடுகளும் பாஜகவை கடுமையாக எரிச்சலடைய வைக்குது. ஆனால் அவங்களுடைய சதி அரசியல் எக்ஸ்போஸ் ஆகி அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க. பாஜகவோட பேட்டர்ன் என்னன்னு திமுக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாடே இன்றைக்கு உணர்ந்திருக்கு. அவங்க மேலே மக்களுக்கு நம்பகத்தன்மை கிடையாது. மற்ற மாநிலங்களில் கட்சிகளை மிரட்டி ஆட்சிகளை கவிழ்த்து தங்களுடைய அரசை கொண்டு வர பயன்படுத்திட எப்படி வாஷிங் மிஷின்லாம் பயன்படுத்திட்டு இருந்தாங்களோ இப்போ அந்த வாஷிங் மிஷின் எங்கேயும் கொண்டு வந்து கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. அவங்களோட என்டிஏ கூட்டணி என்பது முழுக்க முழுக்க ஊழல்வாதிகளை மிரட்டி அமைக்கப்பட்டுள்ள கூட்டணி தான். கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்த முன்னாள் அமைச்சர்கள் பல பேர் ரெய்டுகளுக்கு ஆளானாங்க. 10 பேர் மேலே டிவிஎஸ்சியில் வழக்குகள் இருக்கு. ஆனால் கூட்டணிக்காக அவங்களை இப்போ பாதுகாத்துட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லணும்னா முன்னாள் அமைச்சர்கள் சில பேர் மேலே எஃப்ஐஆர் கூட பதிவு பண்ண விடாமல் நீண்ட ஆண்டு காலமாக ஆளுநர் மூலமாக நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. இந்த லட்சணத்தில் இப்போ இடி, ஐடி, சிபிஐ ஆகியவற்றை வச்சு எங்களையும் மற்றான்னு பார்க்குறாங்க. என்னதான் பாஜக இடி, ஐடி, சிபிஐன்னு தன்னுடைய படைபலத்தை அந்த பரிவாரத்தை அழைச்சிக்கிட்டு வந்தாலும் அதை ஒரு கை பார்ப்போம்னு நாங்களும் தயாராக தான் இருக்கோம். இடி இதுவரைக்கும் பதிவு செஞ்ச 8000த்துக்கு அதிகமான வழக்குகளில் எத்தனை வழக்குகள் முழுமையாக நடந்திருக்கு? அவங்களோட உண்மையான கன்விக்ஷன் ரேட் என்ன? ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவங்க எல்லாரும் உடனடியாக யார் கூட கூட்டணி சேர்றாங்க? புலனாய்வு முகமைகளை இவ்வளவு மலிவாக பயன்படுத்தி தான் பாஜக அரசியல் சதுரங்க வேட்டையை நடத்திக்கிட்டு இருக்கு. அதுக்கு என்டிஏன்னு அந்த என்டிஏன்னு இந்த கூட்டணிக்கு பேர். மக்கள் பாஜகவை நம்பணும்னு பழனிசாமி போன்ற ஆமாம்சாமிங்க பாஜகவின் கிழக்கழக செயலாளரை வச்சுக்கிட்டு டப்பா இன்ஜின் எடுத்துக்கிட்டு உள்ளே வர நினைக்கிறாங்க. பாஜக உள்ளே நுழைஞ்சா எப்படியெல்லாம் நடந்துப்பாங்க என்பதைத்தான் இப்போ அண்மையில் மகாராஷ்டிராவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மாநில கட்சியை உடைச்சி ஆட்சிக்கு வந்தவங்க இப்போ பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்களுக்கு 5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை ரத்து செஞ்சுருக்கிறாங்க. மகளிர் உதவித்தொகை திட்டத்தில் 22 லட்சம் பெண்களை நீக்கியிருக்காங்க. இதை தான் தமிழ்நாட்டிலையும் செய்ய நினைக்கிறாங்க. அதுக்கு அவங்க பயன்படுத்த நினைக்கிற ட்ரோஜன் குதிரை தான் அதிமுக. அதனால தான் பழனிசாமி அவர்களை இன்றைக்கு பார்க்குறோம். அவர் வழங்கக்கூடிய எந்த வாக்குறுதியும் மக்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை. மண்குதிரையை நம்பி யாராவது ஆத்திர இறங்குவாங்களா? நிச்சய மாட்டாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களோட லட்சியங்களும் கடமைகளும் ரொம்ப பெருசு. அதை நோக்கிய பயணம்தான் எங்களுடைய தேர்தல் வெற்றிகள். எல்லாருக்கும் எல்லாம், எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், அனைத்து துறை வளர்ச்சி, அனைத்து மாவட்ட வளர்ச்சின்னு மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அடுத்து ஒன்றுபட்ட இந்தியாவில் மாநிலங்களுக்கான உரிமைகளை பெற்று தந்து உண்மையான கூட்டாட்சி கருத்தியலை நிறுவனம்னு எங்களோட அடுத்த கட்ட பயணத்தையும் தொடங்கி இருக்கிறோம். மாநில சுயாட்சி என்பது அறிஞர் அண்ணா அவர்களுடைய திகில். அவர் எங்களுக்கு வழங்கின உயிர் கொள்கை. உண்மையான வளர்ச்சியை நம்ம இந்திய நாடு அடையணும்னா மாநிலங்களுக்கு நிறைய அதிகாரங்கள் வழங்கப்படணும். ஏன்னா மாநில அரசுகள் தான் மக்களுக்கு நெருங்கிய அரசுகள். ஒன்றிய அரசு என்பது தனக்கு தேவையான அதிகாரங்கள் மட்டும் வச்சுக்கிட்டு மற்றவற்றை மாநிலங்களுக்கு வழங்கிடணும். மாநில பிரதமர் அவர்கள் உலகம் முழுக்க பயணம் செஞ்சு
வளர்ச்சி அடைந்த நாடுகளை பார்க்குறாரு. அப்படிப்பட்ட வளர்ச்சியை இந்தியாவும் அடையணும்னா மாநில சுயாட்சிக்கான அரசியல் சட்டத்திட்டத்தையும் கொண்டு வரணும். உண்மையான வளர்ச்சியை, மக்களுக்கு தரமான வாழ்க்கையை மாநிலங்கள் சாதிச்சு காட்டுறோம். பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவுக்கு கூட்டாட்சி தான் அடிப்படை. இது குறித்து அண்மையில் கூட இந்து ஆங்கில நாளேட்டில் ஒரு கட்டுரை கூட நான் எழுதியிருந்தேன். அது மட்டுமல்ல, ஒன்றிய மாநில உறவுகள் குறித்த உயர்நிலை குழு அமைச்சு அந்த குழுவினுடைய அறிக்கையும் முதல் வாரத்தை நான் வெளியிட்டிருக்கிறேன். அதை அனைத்து கட்சிகளுக்கும் அனுப்பி வச்சு தேசிய அளவில் மாநில சுயாட்சி கருத்தியல் குறித்த புரிதலை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறோம். CNN போன்ற ஊடகங்கள் இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களை விளக்கி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இந்த நேரத்தில் என்னுடைய அன்பான கோரிக்கையை நான் இங்கே எடுத்து வைக்க விரும்புகிறேன். எங்களை பொறுத்த வரைக்கும் சமத்துவம், சமூக நீதி, மதச்சார்பின்மை, சகோதரத்துவம், மாநில சுயாட்சி உள்ளிட்ட கருத்தியங்கள் குறித்து இந்தியா முழுக்க ஒரு பரந்துபட்ட பார்வை உருவாக வேண்டும் என்று நினைக்கிறோம். அதுதான் இந்தியாவுக்கு உண்மையான வளர்ச்சி பாதையை உருவாக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த பாதையை காட்டுவதற்கான வழியாக தான் திராவிட மாடலை நாங்கள் அடையாளம் காட்டுகிறோம். இந்த பணிகளுக்கு நாங்கள் ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம். நான் மக்களை நம்புகிறவன். மக்களுக்கான எங்களோட பயணத்தை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. தமிழ்நாட்டில் நடக்க இருப்பது ஜனநாயகத்துக்கும் பாசிசத்துக்கும் இடையிலான தேர்தல். நான் உறுதியாக சொல்கிறேன், தமிழ்நாடு வெர்சஸ் NDA என்ற இந்த தேர்தலில் தமிழ்நாடு தான் நிச்சயம் வெல்லும். அதுக்கான கருத்துக்களை மக்கள்கிட்ட இன்னும் வலுவாக கொண்டு போய் சேர்க்க CNN நியூஸ் ஊடகத்தின் இந்த டவுன்ஹால் நிகழ்வு துணை நிற்கணும் என்று கேட்டு, அந்த வகையில் இந்த நிறுவனத்திற்குரிய வாழ்க்கையை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.